வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முருகானந்தம். என்னோட யூடியூப் சேனல் எம்என்பி வில்லேஜ் ட்ரேடர். ரொம்ப நன்றி நண்பர்களே, நீங்கள் இந்த சேனல் கொடுத்துக்கிட்டு வர ஆதரவுக்கு. நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு உண்டான ஆர்வத்தை எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு நண்பர்களே. நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்களாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம கொடுக்குற தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிற பட்சத்தில் நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. உங்களுடைய கருத்துக்களை நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நண்பர்களே. ஸோ நாம் ஏற்கனவே நிறைய நம்ம இந்த வீடியோஸ்களை சொல்லியிருக்கோம். ஆப்ஷன் செல்லிங் தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் பையிங் பண்ணாதீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்கோம். மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸு மார்க்கெட்டில் லூஸ் பண்ண பணம் எங்கே அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பையிங்கில் தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஒவ்வொரு வீடியோவுமே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்ம என்னென்ன தப்புலாம் ஆப்ஷன் பையிங்கில் பண்ணுவோம், ஏன் லாஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவே ஆப்ஷன் செல்லிங்குமே கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆப்ஷன் பையிங்கில் ஒரு பெரிய லாஸ் பண்ணதுக்கப்புறம் ஆப்ஷன் செல்லிங்குள்ளார வருவாங்க. வந்துட்டு இங்கே ப்ராஃபிட் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னாக்கா ரொம்ப சின்ன சின்ன ப்ராஃபிட்டாக வரும் அவங்களுக்கு. அதை அவங்களால ஏற்றுக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் இருக்காது. ஏன் அப்படின்னா ஆப்ஷன் செல்லிங்கு கேபிட்டல் கொஞ்சம் அதிகமாக தேவை கம்பேர்ட் டு ஆப்ஷன் பையிங்க. ஆப்ஷன் பையிங்கில் 5000 10,000 20,000 இருந்தால் கூட உங்களால் ட்ரேட் பண்ண முடியும். அதுவே ஆப்ஷன் செல்லிங்னு வரும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5000 10,000 வச்சுக்கிட்டு உங்களால் ட்ரேட் பண்ண முடியாது. இங்கே குறைஞ்சபட்சம் ஒரு லாட்டை செல் பண்ணணும் வித் எட்ஜோடு அப்படின்னா கூட 50,000 ரூபா கேபிட்டல் வேணும். எட்ஜ் இல்லாமல் பண்ணணும் அப்படின்னா ஒரு லாட் செல் பண்ணுறதுக்கு 1,20,000 ரூபா கேபிட்டல் வேணும். ஸோ இவ்வளோ பெரிய பணத்தை போட்டுட்டு 2000 3000 சம்பாதிக்கிறதுல யாருக்குமே விருப்பம் கிடையாது. ஒரே நாளில் ஒரே ட்ரேடில் ஒரே நைட்டில் நாம் எல்லாருமே பெரிய ஆள் ஆகிடணும், என்னோடய பிரச்சனைகள் எல்லாமே நான் இங்கே தீர்த்துக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு வரவங்க, எதையுமே கற்றுக்காமல் வரவங்க, மார்க்கெட்டை புரிஞ்சிக்காமல் வரவங்க மட்டும்தான் இங்கே பங்குச்சந்தையில் லாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஒரு பங்குச்சந்தை அப்படிங்கிறத வந்து ஒரு பிஸ்னஸாக தான் பார்க்கணும். எவ்வளோ ஆர்ஓஐ வருது நமக்கு, ஆர்ஓஐனா ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். நான் எவ்வளோ கேபிட்டல் போட்டேன், எனக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருது அப்படிங்கிறத பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபாய் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு பேங்க்கில் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுறீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 5லிருந்து 6% தான் கிடைக்கும். அப்போ 6% அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்தில் 12 மாதம், 12 மாதத்துக்கு 60,000 ரூபாய் கொடுப்பாங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ இன்கம் வரும்? 5,000 ரூபாய் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபாய் கேபிட்டலுக்கு ஒரு மாதத்துக்கே உங்களுக்கு 5,000 ருபீஸ் தான் வந்து ரிட்டர்னாக கிடைக்கும். அதில் அந்த இன்ஃப்ளேஷன்லாம் பீட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுமே இருக்காது. ஸோ அதுவே பங்குச்சந்தைக்கு வரும்பொழுது நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, எனக்கு மந்த்லி 50% வேணும், ஒரே நாளில் என்னோடய கேபிட்டல் டபுள் ஆகிடணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி யாரெல்லாம் நினச்சி வராங்களோ அவங்க பங்குச்சந்தையில் லாஸ் தான் பண்ணுறாங்க. யாரெல்லாம் அங்கே ஒரு பெரிய ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, பெரிய பெரிய கேபிட்டல் எடுத்துகிட்டு போயிட்டு பேங்க்கில் போட்டு தூங்க வைக்கிறதுக்கு யாருக்கெல்லாம் மனசு இல்லையோ அவங்க இந்த பங்குச்சந்தையை அழகாக புரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணுறாங்க. திரும்பவும் புரிஞ்சுக்குவாங்க, ட்ரேட் பண்ணுறவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, என்னோடய கேபிட்டல் எங்கிட்ட இருக்கணும், ஸோ எனக்கு ரிட்டர்ன் கம்மியாக வந்தாலும் பரவாயில்ல, என்னோடய கேபிட்டல் என் கை விட்டு போகக்கூடாது. ஏன் அப்படின்னா அந்த கேபிட்டல் நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம். ஸோ ரிட்டர்ன் முன்ன பின்ன வந்தாலும் பரவாயில்ல, வர ரிட்டர்ன்ஸு பேங்க்கோட ஃபிக்ஸட் டெபாசிட்டை பீட் பண்ணுற அளவுக்கு இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நான் யாருக்கிட்டையும் போய்ட்டு கை கட்டிக்கிட்டு நின்று வேலை பார்க்க எனக்கு விருப்பம் கிடையாது, என்கிட்ட பணம் இருக்குது, நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது, சரியான ஒரு இடத்த செலக்ட் பண்ணணும், சரியான ஒரு பிஸ்னஸை செலக்ட் பண்ணணும், அந்த பிஸ்னஸை பற்றின முன்னறிவு எனக்கு இருக்கணும். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்னஸில் எனக்கு வந்து அந்த ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஹோட்டல் கடை வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அது ஒரு சமையல் மாஸ்டர் வரலாம், என்னால் சமைக்க தெரியணும் முதல்ல. ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இவ்வளோவும் என்னால் பண்ண முடியாது, நான் ஜஸ்ட்டு உட்காந்துக்கிட்டு நான் ட்ரேட் பண்ண போகிறேன், என்னோடய நாலேஜ் இருக்குது எனக்கு, ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் இந்த மாதிரி எனக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கிற நண்பர்களுக்கு தான் ஆப்ஷன் செல்லிங் பொருந்தும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். இங்கே வந்து நிறைய பேர் கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் ப்ராஃபிட் பண்ணுறாங்க. நீங்கள் அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ண முடியாது. எனக்கு இவ்வளோ ரிட்டர்ன் கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கிற நண்பர்களுக்காக தான் நாம் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜிஸ்க்கான கோர்சஸை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு 9 ரெக்கார்டட் வீடியோ அடங்கின கோர்சஸை வந்து பார்த்தீங்கன்னாக்கா சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். 4,999 அப்படிங்கிற ரூபாய்க்கு வந்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். வேணும்னு நினைக்கிற நண்பர்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஜிபே பண்ணிவிட்டு பேமெண்ட்டுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டும் ஜிமெயில் ஐடியும் நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலயமா அந்த கோர்சஸ்க்கான வீடியோஸ் எல்லாமே அன்றைக்கி எண்ட் ஆஃப் தி டேக்குள்ளார வந்து சேரும். அந்த 9 ஸ்ட்ராட்டஜி வீடியோவுமே வந்து பார்த்தோன்னா பொசிஷனல் ஸ்ட்ராட்டஜி. இதுக்கு எவ்வளோ கேபிட்டல் வேணும் சார் அப்படின்னா மினிமம் 50,000 ரூபாயிலிருந்து நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு டீசெண்டான கேபிட்டல் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னாக்கா ஒரு 2.5 லட்ச ரூபாயிலேருந்து ஒரு 3 லட்ச ரூபா வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த பொசிஷனல் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ மினிமம் 50,000, ஒரு டீசெண்டான கேபிட்டல் அப்படின்னா ஒரு 3 லட்ச ரூபா. இதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா
நம்ம ஆல்கோ ட்ரேடிங் இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆல்கோ ட்ரேடிங்கில் வந்து நம்ம பண்ணுறோம். ஏன் இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம ஆல்கோவில் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, ஸோ அதை வந்து நம்மளால் வந்து சிஸ்டமேட்டிக்காக நம்ம பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா ஒரு இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது வந்து குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 0.5%லேருந்து 2% வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ அப்படி இருக்கிற பட்சத்தில் நாம் சரியாக ட்ரேட் எடுக்காமல், சரியாக ஸ்டாப் லாஸ் போடாமல், சரியாக வந்து அதை நம்ம ஃபாலோ பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த 1% 2% வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு லாஸில் தான் கொண்டு போய் முடிக்கும். அதனால் இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் மினிமம் ஒரு 7.5 லேக்ஸ்லேருந்து கேபிட்டல் வச்சுருக்கிறவங்க மட்டும் தான் இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ண முடியும். அப்படி இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜிக்கு 7.5 லேக்ஸ் என்கிட்ட கேபிட்டல் இருக்குது சார், நான் இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜி பண்ண போகிறேன், அவனுக்கு எவ்வளோ ரிட்டர்ன் வரும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை கொடுக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளார போகும். நண்பர்களே, இந்த வீடியோவை நம்ம லாஸ்ட் வீடியோவிலே நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ கேபிட்டல் அப்படிங்கிறது ஒரு பேஸ்கெட் மினிமம் நீங்கள் இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜி பண்ணணும் அப்படின்னா 7.5 லேக்ஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களால் இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜி பண்ண முடியும். இந்த இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜியுமே வந்து பார்த்தோன்னா நாம் எவ்ரி எக்ஸ்பைரியில் நாம் இந்த ட்ரேடை பண்ணிகிட்டு இருக்கோம். மண்டேயில் வந்து மிட் கேப் நிஃப்டி எக்ஸ்பைரி, டியூஸ்டேயில் பின் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, பின் சென்செக்ஸ், இந்த மாதிரி எல்லா எக்ஸ்பைரிலையுமே வந்து வெவ்வேறு ஸ்ட்ராட்டஜியை நாம் டிப்ளாய் பண்ணி அந்த இண்டெக்ஸோட கேரக்டருக்கு தகுந்த மாதிரி நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை டிப்ளாய் பண்ணி நாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னா அந்த எக்ஸ்பைரி டேவில் நாம் ட்ரேடை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த ட்ரேடோட ரிட்டர்ன்ஸை தான் வந்து பார்த்தோன்னா நம்ம தொடர்ந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் தான் வந்து நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா ஏப்ரல் மாதம் இது என்னோட ப்ராஃபிட்டோட ஸ்டேட்மெண்ட் தான். இது என்னோட பேஸ்கெட் அப்படிங்கிறது வந்து செகண்ட் லைனில் இருக்குது பாருங்கள், இதுதான் என்னோட பேஸ்கெட்டு. இந்த 7.5 லேக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா என்னோட கிளைண்ட்ஸோட என்கிட்ட கோர்சஸ் வாங்கியிருக்கவங்களோட கேபிட்டல் அது. ஸோ இது ரெண்டு தான் குமுலேட்டிவ் பண்ணியிருக்கேன். இந்த மூணாவது கேபிட்டல் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆளோட கேபிட்டல். ஸோ அதை வந்து எனக்கு நெக்ஸ்ட் கோல் அப்படிங்கிறதுக்காக அதை நான் கூட வச்சு ரன் பண்ணிகிட்டு இருக்கேன் நண்பர்களே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் மாதம் நீங்கள் ஒரு 7.5 லேக்ஸ் கேபிட்டல் வச்சு இந்த ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி கோர்ஸை நம்மக்கிட்ட வாங்கி இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜி வாங்கி நீங்கள் பயனடைஞ்சிருக்கீங்க, ஆல்கோ நம்மக்கிட்ட கோடிங் பண்ணிக்கிட்டு நீங்கள் பயனடைஞ்சிருக்கீங்க அப்படின்னாக்கா ஏப்ரல் மாதத்தோட ரிட்டர்ன்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 14.63%. இதுலேயுமே வந்து பார்த்தினாக்கா 4 நாள் நமக்கு ட்ரா டவுன் வந்திருக்கு. ஸோ அதே போல் வந்து பார்த்தினாக்கா மே மாதத்தோட ரிட்டர்ன்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 14.36%. இதையுமே நாம் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருக்கோம். பார்க்காதவங்க அந்த வீடியோவை போய் பாருங்கள். ஜூன் மாதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த எலெக்ஷன் ரிசல்ட்லாம் இருந்ததுனால ஒரு வாரம் நம்ம ட்ரேட் பண்ணலை. அதுக்கு அடுத்தது 6ஆம் தேதியிலேருந்து தான் நம்ம ட்ரேடே எடுக்க ஆரம்பித்தோம். ஸோ அந்த 6ஆம் தேதியிலேருந்து ட்ரேட் பண்ணதுலையுமே கூட வந்து பார்த்தோன்னா 8.84% நமக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு நண்பர்களே. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூலை மாதத்தில் வந்து ஃபுல்லாகவே நம்ம ட்ரேட் பண்ணோம். ஸோ நிறைய வேலட்டாலிட்டி, நிறைய ஈவெண்ட் இருந்தது மார்க்கெட்டில். அப்படி இருந்துமே கிட்டத்தட்ட அதிகபட்சமாக வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா 8 நாள் நமக்கு வந்து பார்த்தினாக்கா ட்ரா டவுன் வந்திருக்கு. அந்த ட்ரா டவுனையுமே மீறி வந்து பார்த்திங்க அப்படின்னா 9.53% வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு இந்த ஆல்கோ வந்து பார்த்தோன்னா நமக்கு ரிட்டர்ன்ஸை கொடுத்துருக்கு வெரி 7.5 லேக்ஸ் கேபிட்டலுக்கு. அப்படின்றப்போ பார்த்திங்க அப்படின்னா ஓவராலாக இப்போது இந்த ஆகஸ்ட் மாதத்தோடது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இன்றைக்கி வரைக்கும், அதாவது 1ஆம் தேதியிலிருந்து இன்றைக்கி 9ஆம் தேதி வரைக்கும் ட்ரேட் பண்ணதில் 2 நாள் ட்ரா டவுன் வந்திருக்கு. அந்த ட்ரா டவுனோட பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கனாக்கா 0.92% ஒரு நாளும் 0.41% ஒரு நாளும் 2 நாள் ட்ரா டவுன் வந்திருக்கு. ஓவரால் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரா டவுன் எல்லாமே மிஸ் ஆகி 2.84% இந்த ஒரு வாரத்தில் நமக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ப்ராஃபிட்டு தான் வந்திருக்கே தவிர நமக்கு லாஸ் எதுவும் வரலை. கூட்டி கழிச்சு பார்த்திங்க அப்படின்னா இப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் நெட்டாக நம்ம எவ்வளோ ப்ராஃபிட்டில் இருக்கோம் அப்படின்னாக்கா 21,000 ரூபாய் நாம் ப்ராஃபிட்டில் இருக்கும். ஆகஸ்ட் மாதத்தோட ஸ்டார்டிங்கில் இருந்து இன்றைக்கி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 21,278 ரூபாய் நாம் கிட்டத்தட்ட ப்ராஃபிட்டில் தான் இருக்கும். இதுலேயுமே வந்து பார்த்தோன்னா நியர்பை வந்து ஒரு 10,000 ரூபாய் நமக்கு லாஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த 10,000 லெஸ் பண்ணி தான் நம்ம 21,000 ரூபாய் ப்ராஃபிட்டில் நம்ம இருக்கோம். ஓவராலாக ஏப்ரல் மாதத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 50% ரிட்டர்ன்ஸ் நம்ம எடுத்திருக்கோம் நம்மளுடைய ஆல்கோ ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா, 50.19% ரிட்டர்ன்ஸ் நமக்கு கொடுத்துருக்கு. ஸோ 7.5 லேக்ஸ் கேபிட்டல் வச்சு ரன் பண்ணுறவங்க இந்த 4 மாதத்தில் 3,76,445 ரூபாய் நீங்கள் ரிட்டர்ன் எடுத்திருப்பீங்க. இதில் ப்ரோக்கரேஜு, டேக்ஸஸ்ஸு எல்லாமே சேர்த்து அந்த 70,000 ரூபாய் போனாலும் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நியர்பை 3 lakhs rupees வந்து நீங்கள் ப்ராஃபிட் பண்ணியிருக்கீங்க. இதுதான் நண்பர்களே ரிட்டர்ன். என்னன்னா நம்மளோட கேபிட்டல் நம்மளை விட்டுட்டு போகக்கூடாது, பட் ஆனால் எனக்கு ப்ராஃபிட்ஸ் அப்படிங்கிறது கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கணும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா
நிறைய நண்பர்கள் வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஒரு 9% ஒரு ரிட்டர்ன்ஸா சார் மந்த்லி, 2% ஒரு ரிட்டர்ன்ஸா சார். இப்போது ஆகஸ்ட் மாதத்துக்குன்னா 2.84% ரிட்டர்ன்ஸு. இப்போது நீங்கள் ஒரு வருஷம் ஃபுல்லாக ஒரு கேபிட்டலை போட்டு வச்சுட்டு 5% ரிட்டர்ன்ஸ் உட்காந்துட்டு இருக்கிறத நீங்கள் மாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 8%லேருந்து மேக்ஸிமம் 15% ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது அப்படின்னா உங்களோட கேபிட்டல் ஒரே வருஷத்தில் நியர்பை வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் உங்களுக்கு எங்கே இருக்குது? ஸோ உங்களுக்கு வேணும், என்கிட்ட ஒரு டீசெண்டான ஒரு கேபிட்டல் வச்சுட்ருக்கேன், என்கிட்ட 7.5 lakhs கேபிட்டல் இருக்குது சார், எனக்கு மினிமம் ரிட்டர்ன்ஸ் வந்தால் போதும், எக்காரணத்தை கொண்டும் என்னோட கேபிட்டல் என்னை விட்டு போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிற நண்பர்கள் வந்து நம்மக்கிட்ட இந்த ஆல்கோ ஸ்ட்ராட்டஜியை வந்து நீங்கள் பில்ட் பண்ணிக்கலாம். நாம தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆல்கோ ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோடிங் பண்ணி கொடுக்குறோம். கான்மேனில் நம்ம கோடிங் பண்ணி கொடுத்துட்டு அதை நம்ம ஃபாலோஅப்ஸ் எல்லாமே நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேணும்னு நினைக்கிற நண்பர்கள் நம்மக்கிட்ட காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த டீட்டெயில்ஸ் பற்றி எல்லாமே நம்ம ஷேர் பண்ணுறோம். மேக்ஸிமம் வந்து பார்த்தோன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி ஆல்கோ ஸ்ட்ராட்டஜி நம்ம பில்ட் பண்ணி கொடுக்குறது நம்மகிட்ட ஆல்ரெடி ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி கோர்சஸை வாங்கியிருக்கிறவங்கள தான் நம்ம இதை பண்ணி கொடுத்துட்ருக்கோம். புதுசாக வேணும்னு நினைக்கிற நண்பர்கள் அந்த ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி கோர்சஸையும் வாங்கணும். ப்ளஸ் இந்த ஆல்கோவுக்கு உண்டான கோடிங் ஃபீஸு ப்ளஸ் இந்த டீட்டெயிலுக்கு உண்டான சர்வீஸுக்கு எல்லாத்துக்கும் தேவையான விஷயங்கள் எல்லாமே நம்மளுடைய ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் சேட் பண்ணி அதுக்குண்டான டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே. நிறைய நண்பர்கள் இன்னொரு கதையை பேசிகிட்டு இருக்காங்க. லாட் சைஸ் மாற்ற போகிறாங்க சார், எக்ஸ்பைரி டே மாற்ற போகிறாங்களே, எப்படி ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு. மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போன வருஷம் இந்த நாள்லாம் ஒரு ரூமர்ஸை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. என்ன அப்படின்னா மார்க்கெட்டை வந்து 11:30 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம், செபி அதுக்கு அப்ரூவ் கொடுத்துருச்சு, என்எஸ்சி வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பிஎஸ்சி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் எல்லா விஷயங்களும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்களே தவிர இன்னமும் எதுவும் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் வரல. அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லாட் சைஸை ஏற்ற போகிறாங்க, மார்ஜினை கூட்ட போகிறாங்க, எக்ஸ்பைரியை மாற்ற போகிறாங்க. இதுவும் ஒரு ப்ரொப்போசல் தானே தவிர இது நடைமுறைக்கு வரணிக்கு வரட்டும். எப்பயுமே வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, எந்த ஒரு கவர்மெண்ட் ஆகட்டும் யாருமே இந்த ரீட்டைல் பீப்புளை காப்பாற்றுறேன்ட்டு யாருமே எதையும் கொண்டு வர போகிறது கிடையாது. அப்படி ரீட்டைல் பீப்புளை காப்பாற்றுறவங்க என்ன பண்ணணும், எதுக்கு லாங் டைம் கேபிட்டல் கெயின் ஷார்ட் டைம் கேபிட்டல் கெயின் சொல்லிட்டு ரிவைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கணும். அதுக்கு பதிலாக என்ன பண்ணிருக்கலாம்னா எஃப்ஐடிஐ தான் மேனிப்புலேஷனே பண்ணுறாங்க. எஃப்ஐக்கு வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷனை போடுங்க. ஏன்னா ஆப்ஷன் ட்ரேடிங்குள்ளே ட்ரேட் பண்ணக்கூடாது, நீங்கள் ஆப்ஷனுக்குள்ளாரே வரக்கூடாது, நீங்கள் ஒன்லி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா ஈக்விட்டியில் மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணணும், நீங்கள் ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் இல்லையா? அப்படிலாம் கிடையாது. ரீட்டைல் பீப்புளை காப்பாற்றுறதுக்காகலாம் கிடையாது. எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் கவர்மெண்ட்டுக்கு வருமானம் வரணும். உங்களுக்கு இந்த எக்ஸ்பைரியை மாற்றுறதுனாலையோ நீங்கள் ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறதுனாலையோ கவர்மெண்ட்டுக்கு ஒன்றும் வருமானம் வரப்போகிறது கிடையாது. அவங்க என்னதான் உட்காந்து யோசித்து பார்த்தாலும் ரீட்டைல் பீப்புளை காப்பாற்றுறதுக்காகலாம் எந்த முடிவும் எடுக்க மாட்டாங்க. என்ன மிஞ்சி போனால் என்னோட பார்வையில் வந்து பார்த்தோன்னா அந்த ஆப்ஷன் செயினில் ரொம்ப அவுட் ஆஃப் த மணியில் போய்ட்டு பை பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கு பதில் இந்த ஆப்ஷன் செயினோட அந்த லென்த்தை அவங்க குறைப்பாங்க, ரொம்ப அந்த ஃப்ரீக்வன்சியை அவங்க குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கே தவிர என்னதான் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேடிங்குள்ளார வந்தவங்க நான் இது எனக்கு நீ இப்போ அவுட் ஆஃப் த மணியில் பண்ணுறதுக்கு பதில் இப்போ என்ன பண்ணுவாங்க, அடுத்த மணி இந்த மணியில் பை பண்ணுறதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்கன்னா அவுட் ஆஃப் த மணியில் போய் பை பண்ணுவாங்க. அதை தான் பண்ணிட்டு இருப்பாங்களே தவிர ரீட்டைல் பீப்புளை காப்பாற்றுறோன்னு சொல்லிட்டு இதெல்லாம் மாற்றுறது அப்படிங்கிறதுலாம் நடைமுறைக்கு சாத்தியம் அப்படிங்கிறது 50-50 சான்சஸ் தான். அப்படியே நமக்கு எந்த எக்ஸ்பைரி மாற்றினாலும் சரி, லாட் சைஸ் மாற்றினாலும் சரி, நாம் தொடர்ந்து இதில் பயணம் பண்ண தான் போகிறோம். அதுக்குண்டான அப்டேட்ஸோடு நம்ம வரதான் போகிறோம். ஒரு காலத்தில் மந்த்லி எக்ஸ்பைரியில் இருந்தது, அதை வீக்லி எக்ஸ்பைரியாக மாற்றும் போது நம்ம அதுக்குண்டான ஸ்ட்ராட்டஜி கொண்டு வந்தோம். அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்த்லி எக்ஸ்பைரிக்கு போது இல்லை அவங்க என்ன பண்ண போகிறாங்களோ அதுக்குண்டான ஸ்ட்ராட்டஜி நம்ம கொண்டு போகிறோம். மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து எவ்ரிடே ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக் கொடுத்துட்டு தான் இருக்கும். கவர்மெண்ட் அப்படிங்கிறது டெய்லி ஒரு ரூலை நம்ம கொண்டு வந்துட்டு தான் இருக்கும். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்றதுக்காக வந்து இன்றைக்கி படுத்துக்கிட்டு தூங்கிட்டுலாம் இருக்க முடியாது. இன்றைக்கி என்ன இருக்கோ, இன்றைக்கி என்ன ஸ்னாரியோ இருக்கோ, இந்த ஸ்னாரியோவில் நம்ம எப்படி பணம் சம்பாதிக்க முடியும் மார்க்கெட்டில் அப்படிங்கிற திசையை நோக்கி பயணிக்கிறது தான் வந்து ஒரு புத்திசாலி நண்பர்களே. உங்களுக்கு இந்த ஆல்கோவை பில்ட் பண்ணிக்கணும், நம்ம கூட சேர்ந்து ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக மாறணும் அப்படின்னு நினைக்கிற நண்பர்கள் நம்மக்கிட்ட இந்த ஆல்கோ ஸ்ட்ராட்டஜியை வாங்கி பயனடையலாம் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எவ்ரிடே வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸை வந்து நம்மளோட ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி கோர்சஸை பை பண்ண நண்பர்களுக்கு அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம டெய்லி வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம் நண்பர்களே. எவ்ரிடே எவ்வளோ ப்ராஃபிட் வருது, எவ்வளோ லாஸ் வருது அப்படிங்கிற விஷயத்த குமுலேட்டிவாக என்ன வந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த வீக்லி ஒன்ஸு நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் நண்பர்களே. உங்களுக்கு வேணும்னு நினைக்கிற நண்பர்கள் இந்த கோர்சஸை பை பண்ணி நீங்கள் பயனடையலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய காமன் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாத நண்பர்கள் காமன் டெலிகிராம் குரூப்போட ஐடி சைடில் இருக்குது பாருங்கள். MNP வில்லேஜ் ட்ரேடர் _ஒரிஜினல் அப்படிங்கிறத சர்ச் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்க நண்பர்களே. நன்றி நண்பர்களே. வாழ்க தமிழ், வளர்க என் தமிழ் மக்கள்.